பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்லவா? நாம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. தெய்வம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய வாயினால் அவரை துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ இஸ்ரவேலே ஏன் மனம் சஞ்சலித்து போனாய்? அநேக சந்தர்ப்பங்களில் நாம் மனம் சஞ்சலித்து போகிறோம் அல்லவா? அநேக சந்தர்ப்பங்களில் நாம் முறுமுறுத்து விடுகிறோம் அல்லவா? ஆண்டவர் கேட்கிறாய், ஏன் மனம் சஞ்சலித்து போனாய்? ஏன் துக்கமாய் இருக்கிறாய்? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்த பொழுது, அக்கறை கடந்த பொழுது அவள் கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மாறா என்கிற கசப்பு வந்த சமயத்தில் அவள் முறுமுறுக்கிறார்கள். துதிப்பதும் முறுமுறுப்பதும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் நம்மை ஏற்படுத்தின நோக்கம் ஆண்டவரை துதிப்பதற்கு மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாடுகள் அனுமதிக்கப்பட்டாலும் அந்த பாடுகளையும் கடந்து செல்லுவதற்கு, தண்ணீர்களை கடப்பதற்கு, அக்கினிகளை கடப்பதற்கு, அக்கினி ஜுவாலை நம்மேலே பற்றாதபடி நம்மை பாதுகாப்பதற்கு நம்மோடு கூட கடந்து வருகிற, நடந்து வருகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாற மாட்டார். நிச்சயம் அவர் உங்களுக்காக வெளிப்படுவார், செயல்படுவார். உங்களுடைய கரம் பிடித்து உங்களை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். எந்த சூழ்நிலையிலும் மனம் சஞ்சலித்து போய்விட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போய்விட வேண்டாம். அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் உங்களை கரம் பிடித்து தொடர்ந்து நடத்தி செல்வார். தொடர்ந்து உங்கள் வாயிலே துதியின் சத்தம் உயரட்டும். கர்த்தரை உயர்த்துகிற துதி எப்பொழுதும் உங்கள் நாவின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துதித்து முன்னேறிடுங்கள். God bless you.